ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஃபஸ்ட்டு லாஜிக் கேட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்னா டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா இன்புட்டு, அதில் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து லாஜிக்கல் அவுட்புட் கொடுக்கும். அந்த லாஜிக்கல் அவுட்புட் வந்து எய்தர் ஹை இல்லைனா லோவாக இருக்கும். ஹைனா 1ன்னு சொல்கிறாங்க, லோனா 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக் கேட்ஸோட ஆப்ரேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பூலியன் அல்ஜிப்ரா இல்லைனா மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆர்கிடெக்சர், நம்ம டெலிஃபோன்ஸில், லேப்டாப்ஸில், டேப்லெட்ஸ், மெமரி டிவைசஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து 3 மெயின் கேட்டகரிஸாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து அன்கேட், ஆர் கேட், நாட் கேட். ஸோ சம் அதர் டைப்ஸ் என்னென்னா நார் கேட், நேன் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட். ஸோ இந்த டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்கேட். இந்த அன்கேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பைனரி இன்புட். ஸோ பைனரி இன்புட்னால் 0s and 1s தான். ஸோ அதோட லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த அன்கேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படி இல்லைன்னா லாஜிக் கொடுத்துட்றாங்க அன்கேட்டுக்கு. அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2 இன்புட்ஸோட மல்டிப்ளிகேஷன். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஸ்டாப் அப்படி இல்லைன்னா டாட், சிங்கிள் டாட் யூஸ் பண்ணி பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, டினோட் பண்ணுறாங்க. எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அது எதுக்கு ஈக்குவல்னா ஏ டாட் பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ட்ரூவாக எப்போ இருக்கும்னா 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் வேல்யூ ஆஃப் பி ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூவும் ட்ரூன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், சிம்பிள் அன்கேட்டோட சிம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அன்கேட்டோட சிம்பிள் வரும். ஏபின்னு 2 இன்புட்டு. ஸோ அது கொடுக்கும்போது எக்ஸ் அப்படிங்கிற அவுட்புட்டு, அதாவது ஏ டாட் பி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்கேட்டுக்கு. ஸோ ஏபின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு இருக்குது. ஸோ இன்புட் ஏ 0 0ன்னு வந்தால் அவுட்புட்டும் 0 வரும். 0 1ன்னு வந்தால் 0ன்னு வரும். 1 0னா 0, 1 1னா 1. ஸோ அதாவது அன்கேட்னாவே 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்குங்கிறது அன்கேட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர் கேட். ஸோ இந்த ஆர் கேட் வந்து டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டில் மோஸ்ட் வைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர் கேட்டுக்கு, அதாவது லாஜிக்கல் அடிஷன் ஆஃப் இன்புட்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளஸ் சைனை வச்சு டினோட் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இந்த ஏவோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் எப்போ வந்து ஹையாக இருக்கும்னா ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுனாவே வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரூத் டேபிளில் பார்த்தா தெரியும். ஸோ ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுமே லோவாக இருந்ததுன்னா லோவாக தான் இருக்கும், அதாவது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ எனி 1 இன்புட் வந்து ட்ரூவாக இருந்தாலுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். அதாவது 0 1 1 0 1 1 அப்படி இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1 1 1ன்னு வந்துடும். ஸோ அதான் ட்ரூத் டேபிள். ஆர் கேட்டுக்கு சிம்பிள் வந்து இதுதான், கர்வ் மாதிரி வரும். ஒரு மாதிரி அன்கேட்டுக்கு செமி சர்க்கிள் மாதிரி வரும், ஆர் கேட்டுக்கு கர்வ் மாதிரி வரும். நெக்ஸ்ட் கேட் பாருங்கள், நாட் கேட்.
இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நாட் கேட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் லாஜிக் கேட். இதுக்கு ஒன்லி சிங்கிள் இன்புட் தான் இருக்கும், சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இன்வெர்ட்டிங் பஃபர்னு சொல்லலாம் அந்த நாட் கேட்டை. ஸோ இந்த நாட் கேட்டுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், y = a பார்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா y = a டேஷ். ஒய்யோட வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரூத் டேபிள் பாருங்களேன், ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் அவுட்புட் 1ஆக இருக்கும், இதே ஏவோட வேல்யூ 1ஆக இருந்தால் அவுட்புட் வந்து 0வாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ அதுக்கு சிம்பிள் பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், அதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது இன்வெர்ட்டர்னு சொல்லலாம் இந்த நாட் கேட்டை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நார் கேட்டு. ஸோ இந்த நார் கேட் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்டில் ஒரு டைப்பு. ஸோ இதில் 2 or more இன்புட்ஸ் வரும், ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நார் கேட்டோட அவுட்புட் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும்னா ஹையாக இருந்துச்சுன்னா ஹையாக இருக்கும், எப்போனா இன்புட் எல்லாமே லோவாக இருந்துச்சுன்னா இந்த நார் கேட்டோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக இந்த நார் கேட் வந்து 2 பேசிக் லாஜிக் கேட்ஸோட காம்பினேஷன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆர் கேட் அண்ட் நாட் கேட்டு. ஸோ இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நார் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட்டு தான் நார் கேட்டு. நம்மளுக்கு இதை பார்த்தாவே தெரியும். ஆர் கேட்டில் என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா அவுட்புட் ட்ரூவாக இருக்குமா, இதே நார் கேட்டில் என்னென்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். அதாவது 0 0ன்னு இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஸோ மீதியெல்லாம் 0 வரும், ட்ரூத் டேபிளில் பார்த்தாவே தெரியும். ஸோ ஆர் கேட்டும் நாட் கேட்டும் சேர்ந்தது தானே நார் கேட்டு. ஸோ அந்த ஆர் கேட்டில் ஆர்க் மாதிரி வருமா, அந்த ஆர்க் மாதிரி போட்டு ஒரு 0 சிம்பிள் மாதிரி போட்டதுன்னா அதுதான் நார் கேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சிம்பிளை பார்த்தா தெரியும். ஸோ இதே பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து என்னென்னா ஆர் கேட்டுக்கு லாஜிக்கல் அடிஷன் பண்ணுவோமா, ஸோ அது அப்படியே அதையும் அப்புறம் நாட் கேட்டில் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் பண்ணுவோமா. ஸோ ஹோல் டேஷ் போட்டால் அதான் பூலியன் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இதான் நார் கேட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேன் கேட்டு. இந்த நேன் கேட்டும் அனதர் டைப் ஆஃப் யூனிவர்சல் லாஜிக் கேட்டு. ஸோ இந்த நேன் கேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நாட் அண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் காம்பினேஷன் ஆஃப் 2 பேசிக் கேட்ஸ், ஒன்று வந்து அன்கேட், இன்னொன்று வந்து நாட் கேட்டு. ஸோ இது வந்து 2 or more இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நேன் கேட்டோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும் எப்போனா ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ரெண்டு இன்புட்டுமே லோவாக இருந்துச்சுன்னா. நம்மளுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நேன் கேட்டோட அவுட்புட் ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா இது வந்து அன்கேட்டோட இன்வெர்ட்டட் ஆப்ரேஷனை வந்து இது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், சிம்பிள் பாருங்களேன், அன்கேட் வந்து வெறும் செமி சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். இது வந்து செமி சர்க்கிள் முன்னாடி ஒரு பபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரூத் டேபிள் பாருங்களேன், அதே அன்கேட்டில் இருந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கா. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ஆப்ரேஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது, மீதி வந்து ட்ரூவாக இருக்குது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு, அன்கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு ட்ரூத் டேபிள். அதே மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், அன்கேட்டுக்கு வந்து a.b மட்டும் வரும், இதே நேன் கேட்டுக்கு வந்து a.b ஹோல் டேஷ்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நேன் கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன், சிம்பிள் அண்ட் ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டு. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்பெஷலி எதுக்கு டிசைன் லாஜிக் கேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து எக்ஸ்ஆர் கேட் எதுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து மாடுலோ சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னென்னு சொல்லலாம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்னு சொல்லலாம், அப்படி இல்லை எக்ஸ்ஆர் கேட்னே சொல்லிடலாம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. லாஜிக் கம்பரேட்டர்ஸில் எரர் டிடக்ஷன் சர்க்யூட்ஸில் இந்த எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ஆர் கேட் வந்து 2 இன்புட்ஸ் மட்டும்தான் அட் அ டைமில் எடுத்துக்கும், அப்புறம் ஒரு அவுட்புட் கொடுக்கும். இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் எப்போ ஹையாக இருக்கும்னா 2 இன்புட்ஸ் வந்து டிசிமிலராக இருக்கும்போது, அதுக்கப்புறம்
ஒன் ஆஃப் தெம் ஏதாவது ஒன்று லோவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது A0 B1 இருந்ததுன்னா அவுட்புட் 1 இருக்கும். A1 B0 இருந்ததுனால அவுட்புட் 1 இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் அவுட்புட் வந்து 0 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ட்ரூத் டேபிளை பார்த்தாவே தெரியும். ஸோ இன்புட் அண்ட் அபவுட் இன்புட் 1 இன்புட் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 0 இருக்கும். மீதிக்கெலாம் அவுட்புட் 1 இருக்கும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x = A' B + AB' அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ XOR கேட்டுக்கு இதுதான் என்னது சிம்பிள் பாருங்கள். ஸோ வந்து ஆர் கேட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஆர் கேட் சிம்பிளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்க் மாதிரி வந்ததுன்னா அதுதான் XOR கேட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் XNOR கேட். இந்த XNOR கேட் இது வந்து என்னென்னா XOR கேட் அண்ட் நாட் கேட்டோட காம்பினேஷன் தான் XNOR கேட்டு. ஸோ XNOR கேட்டோட அவுட்புட் எப்போ ஹையாக இருக்கும்னா ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்கணும், இல்லைனா லோவாக இருக்கணும். ஸோ அதர் வேர்ட்ஸில் என்ன சொல்லணும்னா XNOR கேட் வந்து 1 இருக்கும். எப்போ ஹையாக இருக்கும்னா ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது XNOR கேட் வந்து ஈக்குவலன்ஸ் கேட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு சில டைம்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து XOR கேட்டோட காம்ப்ளிமெண்ட்டை தான் XNOR கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்களேன், பூலியன் எக்ஸ்பிரஷன் XNOR கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = A, ஸோ ஒரு டாட் போட்டு டாட் சர்க்கிள் போட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எதுக்கு ஈக்குவல்னா AB + A'-B' ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே XOR கேட்டோட டயக்ராம் போட்டுட்டு ஒரு முன்னாடி வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் XNOR கேட்டோட சிம்பிளு. ட்ரூத் டேபிள் பாருங்கள். ரெண்டுமே 0 இருந்தால் அவுட்புட் 1 இருக்கும், ரெண்டுமே 1 இருந்தால் அவுட்புட் 1 இருக்கும், மீதிக்கெல்லாம் 0 இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.